கனடாவில் வசிக்கும் மக்களுக்கு கவலை அளிக்கும் மற்றும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் எதிர்வரும் கோடை காலத்தில் உணவுப் பொருட்களின் விலை மேலும் பல மடங்கு உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரானுடன் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக எரிசக்தி சந்தையில் பாரிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் உணவு உற்பத்தி, போக்குவரத்து மற்றும் உரங்களுக்கான செலவுகள் அதிகரித்து அதன் தாக்கம் நேரடியாக பொதுமக்களின் வாராந்த உணவுப் பொருட்களின் விலையில் பிரதிபலிக்கும். தற்போதைய மோசமான சூழல் நீடித்தால் ஜூன் மாதத்திற்குள் உணவு பணவீக்கம் 8% தாண்டக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வினால் ஒரு சராசரி குடும்பத்தின் வருடாந்த உணவு செலவு சுமார் 150 பவுண்டுகளுக்கும் மேல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக தக்காளி, வெள்ளரிக்காய், மிளகு போன்ற மரக்கறிகள் மற்றும் பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அடுத்த சில வாரங்களிலிருந்து 6 மாத காலப்பகுதிக்குள் கணிசமாக உயரும் என விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. உணவு மற்றும் பானங்கள் கூட்டமைப்பின் தலைமை அதிகாரி கரன் பெட்ஸ் கருத்து தெரிவிக்கையில், தற்போது நிலவும் விலை குறைவு என்பது புயலுக்கு முன்னைய அமைதி போன்றது. மத்திய கிழக்கு மோதல் நீடிக்கும் வரை உணவுப் பொருட்களின் விலையில் அதன் தாக்கம் மோசமாகவே இருக்கும் என எச்சரித்துள்ளார்.